அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு மிகவும் சுவையான மோமோஸ் எப்படி பண்ணுறதுனே பார்க்கலாங்க. இன்றைக்கு நான் சிக்கன் பயன்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு சிக்கன் இதில் இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் கேபேஜும் கேரட்டும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா காளான் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நல்லா ஃபைனாக சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நான் 400 கிராம் போன்லெஸ் பீஸ் எடுத்திருக்கேன் சிக்கனோடது. அப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா லைட்டாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே பேஸ்ட் பண்ணக்கூடாது, ஓரளவு. அதே சமயத்தில் கீமாவாகவும் இருக்கக்கூடாது, ஏன்னா கீமா வேக நேரம் ஆகும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். நீங்கள் இது மட்டன்லேயும் பண்ணலாங்க. அப்புறம் பெப்பர், மிளகு பொடி ஒரு ஃபுல் டீஸ்பூன் மிளகு பொடி போட்டிருக்கேன். அப்புறம் இந்த சிக்கனில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணுங்க. கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெங்காயத்தலை கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் க்ரீன் சில்லி நான் 2 க்ரீன் சில்லி, ஒரு ரெட் கலர் க்ரீன் சில்லியும் க்ரீன் கலரும் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு 4 பல் பூண்டு நல்லா சின்னதாக கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபைனாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச் அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா இளம் இஞ்சி பார்த்து இதையும் நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கேரட் சீவுறதில் வச்சு சீவிக்கோங்க. பேஸ்ட்டாக போட்டால் ஒரு டேஸ்ட் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணியோ அல்லது சீவி போட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் சாப்பிடும்போது அது ஊடையில் கடிபடுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாமே நான் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் இதை கைட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒழுங்காக நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகும். அப்புறம் 2 டீஸ்பூன் அளவு டார்க் சோயா சாஸ் ஊற்றிருக்கேன். அப்புறம் திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ரெஸ்ட் எடுக்க வச்சிடலாம். இப்போ இந்த மோமோஸோட கவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 300 கிராம் மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவும் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் டைட்டாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க. அப்புறம் லைட்டாக திரும்ப ஆயில் அப்ளை பண்ணி திரும்ப நல்லா பிசைஞ்சிட்டு இதை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சிடலாம். இது பேம்பூ ஸ்டீமர். இது இல்லாமல் நார்மலாக நீங்கள் இட்லி சட்டிலையும் வைக்கலாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. இது நான் வாங்கியிருக்கிறதுனால நான் இதில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது பேம்பூ ஸ்டீமர். நான் இது ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். இதில் ஒன்லி இந்த கேபேஜோட இலைகளை வச்சுட்டு நம்ம இப்போ ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த பேம்பூ ஸ்டீமரோட வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நான் எண்டு ஸ்க்ரீனில் கார்டு கொடுக்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட அடிப்பாகத்தில் ரெண்டுலேயுமே நான் கேபேஜோட இலைகளை வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஸ்டெப்பை உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாங்க. நீங்கள் டைரெக்டாகவும் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம இட்லி சட்டிலையும் வச்சு இட்லி எப்படி அவிக்கும் அதன்படியும் அவிச்சு எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்டீமர் தான் வேணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ நம்ம மாவை மாவு ரெடி ஆகிட்டு நான் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருட்டி எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்ல சின்ன தின் ஸ்லைஸாக தின்னாக உருட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் நேரடியாக குட்டி குட்டி பூரியாகவும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பெருசாக பண்ணிவிட்டு ஒரு மூடியோ அல்லது டம்ளரோ வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஈஸியாக இருக்கும். அப்புறம் சிக்கன் ஸ்டஃப் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கரிஞ்சா எப்படி பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே ஈஸியான ஸ்டெப், நான் சொல்லித்தரேன். ஷேப்பு நல்லா இந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா லைட்டாக தண்ணி விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த எட்ஜையும் அந்த எட்ஜையும் சேர்த்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இது ரொம்ப அழகாகவும் இருக்கும், ரொம்பவே ஈஸியான மெத்தடு. இப்போ இது அடுத்த மெத்தடு. குட்டியாக சின்ன பூரி பண்ணிக்கோங்க. அதில் சிக்கன் ஸ்டஃப் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி அந்த ஓரத்தில் லைட்டாக தண்ணியை இது பண்ணி ஈரப்படுத்திக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி நான் எப்படி பண்ணுறேன் பாருங்க, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டெப் ஒரு ஃபிங்கரை வச்சு ஒவ்வொன்று, அதாவது அப்படி மடித்து விட்டுக்கோங்க. ஒரு சைடு ஃபுல்லாக மடித்து விட்டுட்டு, சாரி நான் இந்த வீடியோ எடுக்கும்போது பை மிஸ்டேக் நான் கொஞ்சம் சரியாக வரலை. அதாவது நான் ஸ்க்ரீனில் இல்லாமல் வெளியில் போய் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன், சாரி. இப்படி இந்த சைடில் உள்ள மடிச்சுட்டு அடுத்த சைடை அப்படியே
அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். அந்த சைடை அப்படியே எடுத்து இதில் இந்த சைடில் உள்ளதில் அழுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான். இது 2மே ரொம்பவே சிம்பிளான மெத்தடு. இப்போ நம்ம பாருங்கள், இந்த கேபேஜை ஒரு 10 மினிட்ஸாக நான் வந்து ஸ்லோ ஃபயரில் வச்சு அவிச்சு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம மோமோஸ் எல்லாம் இதில் வச்சிடலாம். கேஸை வந்து நம்ம சேம் இது இட்லி அவிக்கிற மாதிரிதாங்க. ஆனால் நம்ம இதில் சிக்கன் வச்சுருக்கிறதுனால ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். ரொம்ப குயிக்காக ஆகாது. நீங்கள் இதே மாதிரி வெஜிடபிளில் பண்ணலாம், காளானில் பண்ணலாம், ப்ரவுன்ஸில் பண்ணலாம், மட்டனில் பண்ணலாம். இப்போ நான் 2 ஸ்டெப்லையும் வச்சுட்டு நம்ம மூடி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய பாத்திரம் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். 20 மினிட்ஸ் நல்ல ஸ்லோ ஃபயரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மோமோஸ் ரெடி ஆயிட்டுங்க. நான் வந்து 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். பாருங்கள், சூப்பரான மோமோஸ் ரெடி ஆயிட்டு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படி இருக்கும். அடிபுடின்னு போகும். அதாவது எப்போதுமே நம்ம ஊர் ஃபுட் தான் நம்ம சாப்பிட்டுட்ருப்போம். எப்போமாவது உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதுவரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இது கூட வந்து நீங்கள் வந்து சேஸ்வன் சட்னி கூட கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். Thank you so much for watching. Thank you.